அனைவருக்கும் வணக்கம். நாம் திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை வரக்கூடிய பதிவு ஞானவெட்டியான் என்கிற நூலின் இறுதிப் பதிவாக வரும். திருவள்ளுவநாயனார் யோக சாதனத்தை முழுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய குருவாகிய அகத்தியருடைய ஆசியாலும் அவருடைய அறிவுரையாலும் மேன்மையான நிலையை பெற்றவர் என்றால் அது மிகையாகாது. எந்த இடத்திலும் தன்னுடைய குருவை பெருமையாகச் சொல்வதை திருவள்ளுவநாயனார் வழக்கமாக கொண்டிருக்கிறார். அகத்தியருக்கு வாய்த்த மிகப்பெரிய சீடர் திருவள்ளுவநாயனார் என்றால் அதிலே எழவும் மிக இல்லை. யோனி ஆசை தீனியில் உழலுகின்ற மாண்பர்கள் யோனி ஆசையால் உயிர் ஒடுங்குகின்ற ஆறு அறிந்திலீர். யோனியில் உதித்தபின் உபஸ்தம் கொண்டு மாய்கிறீர். யோனி ஆசையும் மறந்து ஊதுதாரை யோகமே. ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாகவே சிருஷ்டி என்பது நிகழ்கிறது. ஆண் தத்துவம் பெண் தத்துவம் ஆகிய இந்த இரண்டும் கலந்தபடியாக ஒரு புதிய உடல் உருவாகிறது, ஒரு புதிய உயிர் ஜனிக்கிறது. இப்படித்தான் இந்த உலகிலே எல்லா வகையான சிருஷ்டிகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஆண் என்று சொன்னால் ஆணுக்குள்ளே ஒரு பெண் தத்துவம் இருக்கத்தான் செய்யும். பெண் என்று சொன்னால் பெண்ணுக்குள்ளே ஆண் தத்துவம் இருக்கத்தான் செய்யும். இந்த இரண்டும் கலந்த கலவையாகவே சகல உடல்களும் இருக்கின்றன. ஆனால் மனிதனாக பிறந்திருக்கக்கூடியவன் சுயமாக சிந்தித்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவ தத்துவத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அது காரணமாக இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக யோனி ஆசை கூடாது. அது காரணமாக மேதை ஓஜஸ் என்கிற சக்தி அழிந்து போகும் என்பதை புரிந்து கொண்டு காமவிகாரத்திலே சிக்கிக்கொள்ளாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். அப்படி சரியாக காப்பாற்றிக் கொள்ளாமல் ஏமாந்து போனவன் மறுபடியும் தன்னுடைய ஆத்மசக்தியின் பலத்தை இழந்து பிறப்பு இறப்பு என்கிற இந்த மோசமான மாயச் சுழலுக்குள்ளாக சிக்கிக்கொள்கிறான். எனவே எல்லாவற்றையும் மறந்துவிடு, தாரை ஊது, வாசி தாரை ஊது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். யோக பயிற்சிக்குள்ளே வந்தான பிறகு காமத்திற்குள்ளே உன்னுடைய மனத்தை செலுத்தி விடாதே, அது உன்னை மேலும் கீழ்மைப்படுத்தும் என்று அறிவுரை சொல்கிறார் திருவள்ளுவநாயனார். தாரை கொண்டு ஊதி யோக சாதனை நிலைத்திடும் வாதை ஏது ஆண்டு பின்பு வாரியால் முப்பாழதாம். வேறு கூறு மும்மலம் வெறுப்பு கொண்டு மாறுமாய் தேரும் காய சித்தி என்சான் தேகம் வச்சர காயமே. எறும்பும் தன் கையால் என்சான் என்று சொல்லுவார்கள். நம்முடைய கையிலே என்சான் அளவு கொண்டபடியாகவே நம்முடைய உடல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி என்சான் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த உடலுக்குள்ளே மும்மலம் என்பது வெறுப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை என்கிற இந்த 3 மலங்கள் அகல வேண்டும். இவை அகல வேண்டும் என்றால் வாசி கொண்டு தாரை ஊத வேண்டும். தாரை என்பது அண்ணாக்கு பாதை. உண்ணாக்கிற்கும் சுழுமுனைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அவரவர் கை கட்டவிரல் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு தூரத்திற்கு வாசி தாரை என்று பெயர். இந்த தாரையிலே இடைவிடாது தொடர்ந்து வாசியை ஊதியபடியாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது மும்மலங்களும் முப்பாழாக மாறி அழிந்துவிட்டு போகும். இது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை சரியாக நிறைவேற்றிவிட்டால் நம்முடைய என்சான் தேகம் வஜ்ர தேகமாக, பலம் பொருந்திய தேகமாக மாறிப்போகும். அது காரணமாக சமாதியிலே இருந்தாலும் நீண்ட நெடிய காலத்திற்கு அழியாத தேகம் என்பது நமக்கு வாய்த்து போகும். ஆனால் இவை எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்வதற்கு உத்தம சத்குருமார்களை அணுகி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை மீறாதபடியாக பயணிக்க வேண்டியது அவசியமாகிறது. இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருவள்ளுவநாயனார் நமக்கு அறிவிக்கிறார். பசைந்த மண் பழமலம் பரிகரிக்க வல்லிரேல் இசைந்த தீவினை 2 இனி பறந்து ஏகிடும். பசைந்த மண்ணு தர்மமும் பகர்ந்த கங்கை கர்மமும் பசைந்த மண்ணும் தன்னிகான் பாரும் உப்பு அகற்றியே. தேகத்திற்குள்ளே உப்பை அகற்ற வேண்டும். உப்பு என்பது அதிகரிக்க தேகத்தின் ஆற்றல் குன்றிப்போகும். அது காரணமாக தேகத்திற்குள்ளே உப்பை அகற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உப்பு என்று இங்கே திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுவது சிரத்தின் உள்ளே இருந்து யோக சாதன பயிற்சியின் போது கீழிறங்கி வரக்கூடிய உப்பு கரிப்பான நீரைத்தான் சொல்லுகிறார். இங்கே நம்மில் பல பேர்
உண்ணும் உணவிலே உப்பை சேர்க்காமல் உப்பை அகற்றிவிட்டால் தேகம் பலமாகும் என்று கருதி உடல் பலகீனப்பட்டு போய் தொந்தரவுகளை சந்தித்திருப்பதை அனுபவத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். எனவே உப்பை அகற்று என்று திருவள்ளுவர் சொல்லிவிட்ட காரணத்தால் உணவிலே உப்பு சேர்க்காமல் சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு வந்துவிட வேண்டாம். ஒரு மனித உடல் சீராக இயங்குவதற்கு, சப்த தாதுக்களும் சரியாக இயங்குவதற்கு அறுசுவை உணவுகளை உண்ண வேண்டியது அவசியமாகிறது. பசைந்த மண்ணு என்று சொல்லியது நமக்கு இப்போது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மானுட உடலை. இந்த உடல் என்பது கங்கை மற்றும் கர்மம் ஆகியவற்றின் விளைவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீரை கொண்டு மண்ணை பிசைந்து ஒரு பொம்மையை செய்வதைப் போல நீர் நிலம் என்கிற இந்த 2 தத்துவங்களை கொண்டு நம்முடைய இந்த தேகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக நெருப்பு தத்துவம் என்பது ஜீவனாக இருக்கிறது. காற்று தத்துவம் என்பது அணைய விடாமல் அதை காப்பாற்றக்கூடிய தத்துவமாக இருக்கிறது. ஆகாய தத்துவத்திற்குள்ளே இவையெல்லாம் ஒடுங்கி இருக்கின்றன. இப்படி பஞ்சபூதங்களுக்குள்ளாக நம்முடைய உடல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பழமலத்தை பரிகரிக்க வல்லீரேல் இசைந்த தீவினை 2 பறந்து எழுகிரும் என்று சொல்லுகிறார். பழமலம் என்று சொல்லப்பட்டது எது? முந்தைய பிறவிகளிலே நாம் செய்து வந்திருந்த கர்ம வினைகள். அவைகளை நாம் அனுபவித்துத்தான் தொலைத்தாக வேண்டுமே அல்லாது வேறு எந்த வகையிலும் கர்ம வினைகள் ஏகுவதில்லை. எனவே வந்த தீவினை காரணமாக பலவிதமான துன்பங்களை மனிதர்கள் சந்தித்தாலும் கூட மனதை ஒருநிலைப்படுத்தி இடையராது பராபரத்தை சிந்தித்திருக்கும் போது பழைய தீவினைகள் நோயாக பிணியாக வந்து தீர்ந்துவிடும். அதன் பிறகு எந்தவிதமான தீவினையும் இல்லாதாகும். மனம் தெளிவாகிவிட்ட காரணத்தால் புதியதாக எந்த ஒரு கர்ம வினையையும் நாம் ஏற்படுத்திக் கொள்வதில்லை. நல்லது செய்தால் புண்ணியமும் தீயது செய்தால் பாவமும் சுமந்தபடியாகவே இருக்க வேண்டும். நல்லதோ தீயதோ எதையுமே செய்யக்கூடாது. வெறும் சாட்சியாக மாத்திரம் இந்த உலகிலே சஞ்சரித்தபடியாக இருக்க வேண்டும். இதைத்தான் அனைத்து சித்தர்களும் வலியுறுத்துகிறார்கள். திருவள்ளுவநாயனாரும் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இதையேதான் வலியுறுத்தி சொல்லுகிறார். முறையாக வாசி பழக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய குருவாகிய மகா புண்ணிய புருஷன் ஒருவன் சொல்லிக் கொடுத்தபடியாக பயிற்சியை செய்து மனத்தை சிதறவிடாதபடியாக சமமாக நடத்தி பழகி கொண்டிருந்தால் கர்மவினைகள் வந்து வந்து தீர்ந்து போய்விடும். புதியதாக எந்த ஒரு கர்மவினையும் அவனை பந்திக்காது. அவன் முத்தி மோட்சத்தை அடைவதற்கு தகுதியானவன் ஆகிவிடுகிறான் என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.